என்னங்க சொல்றீங்க? எல்லாரோட சேலரியும் 1,00,000க்கு மேல உயர போகுதா? இதான் நாடு முழுவதும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா 8th பே கமிஷன் அப்படின்றது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நார்மலா நான் இந்த 8th பே கமிஷன் படி பார்க்கும்போது நம்மளுடைய பேசிக் பே வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 34% வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு படுத்த போறாங்க. அதே மாதிரி பென்ஷனையும் வந்து அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன ஃபேக்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஃபிட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டிபிள். இப்ப கரண்டா நான் எவ்வளவு சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பொறுத்து அளவு நம்ம மல்டிபிளா மாத்தி கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா அலவன்ஸ் எல்லாத்தையுமே அடங்கும். ஹோம் அலவன்ஸ், சிட்டி அலவன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட எஜுகேஷன், இது எல்லாமே சேர்த்து வந்து இருக்கும். அது மாதிரி இன்ஃபெக்ஷனை பொறுத்து இருக்கும். அது எதுக்குள்ள பிடுவீன்ல இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.83ல இருந்து 2.46 டைம்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரண்டா எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2.57 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சு. சோ ஒரு பே கமிஷன் அப்படின்றது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நார்மலா நீங்க 18,000 உங்களுடைய சேலரியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த 18,000 பேசிக் பே அப்படின்றது 2015ல வந்து தீர்மானிக்கப்பட்டது. இப்ப அது எவ்வளவா மாறும் அப்படின்னா 1.83 இருந்துச்சு அப்படின்னா அது 32,840 ரூபாய் வரைக்கும் போகும். அதுவே 2.46 மாறுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 44,250 ரூபாய் வரைக்கும் போகும். அதுவே நீங்க 50,000 சேலரி வாங்கினீங்க அப்படின்னா 2.46 மாறுச்சுன்னா 1,23,000 வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே எப்ப நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா 1st of January 2026ல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த கமிஷன்ல 3 பேர் இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த பேனல், அவங்க தான் யார், ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்றவங்க. பார்ட் டைம் மெம்பரா வந்து பாத்தீங்கன்னா புலாக் கோஸ் அப்படின்றவர் இருக்காரு. IIM பெங்களூரோட ப்ரொஃபசர். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸோட செக்ரட்டரி அங்கத் செயின் அப்படின்றவர். ஓகே, சோ நீங்க எல்லாருமே இதை அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.